வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வந்து குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த ராவணாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். ஒத்த நாளில் தொப்ப சட்ட பட்டன் வெடிக்கட்டும். இன்னைக்கு நம்ம சேனலில் KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் கூட 1.5 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. ஒன்றரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 முட்டையோட வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா போதும். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 hour கூட வைங்க. இதில் பொரிக்கப்படாத கார்ன் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். உடச்சி சேர்த்துருங்க. இது லேசாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 முறை இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் டைமும் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த பாப்கார்ன் சிக்கன் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒத்த நாளில் தொப்ப சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.